ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் உள்ள பாலாஜி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இந்த தேட்டர் வந்து 1980 உருவாக்கப்பட்டது. இந்த தேட்டரில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து தேட்டரில் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். தேட்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஒரு சில விஷயத்தில் அடிக்டாக இருப்பாங்க. ஒரு சிலனுக்கு அடுத்தவன் சொத்து மேலே ஆசை. ஒரு சிலவன் அவன் தாலியனா இருக்குன்னா அவனுக்கு பிடிக்கும். ஒரு சிலனுக்கு பணம் சம்பாதிக்க பிடிக்கும். ஒரு சிலவனுக்கு தண்ணி அடிக்க பிடிக்கும். ஒரு சிலவனுக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தேட்டர்னா ரொம்ப பிடிக்கும். சினிமாவும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சினிமாவில் வந்து நம்ம நிறைய உலகத்தை பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரம் அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேட்டரில் எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. படம் பார்க்கும்போது டிக்கெட் எடுக்கும்போது நான் ஒரு டிக்கெட் தான் எடுத்தேன். ஆனால் வந்து ஒரு 15 டிக்கெட்டுக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த கவுண்டரில். நான் அது தெரியாமல் பாக்கெட்டில் வச்சுட்டு காஃபி சாப்பிடலான்னு வெளில போயிட்டேன். வந்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் கவுண்டரில் பயங்கரமாக அடிச்சிக்கிறானுங்க, சண்டை போட்டுறான்னு பார்த்தாக்கா டிக்கெட்டை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்கண்ணே. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஏன்னா டிக்கெட் வாங்கும்போதே கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என் பாக்கெட்லேருந்து கையை விட்டு பார்க்குறேன், 15 டிக்கெட் இருக்குது என்கிட்ட. ஆஹா! இதுக்கப்புறம் நம்ம தியேட்டருக்குள்ள போனா நம்மள பொழந்துருவோன்ட்டு, அந்த டிக்கெட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு, நான் வந்து அப்புறமா வேற தியேட்டர்ல தான் போய் படம் பார்த்தேன். படம். ஸோ அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரியிலே பிக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா, பாலாஜி தியேட்டர் தான். ஏன்னா 70 ஸ்க்ரீன் இங்க. இங்க வந்து சென்னையில உள்ள தேவி தியேட்டர் மாரி, இங்க வந்து பாண்டிச்சேரியில பெரிய தியேட்டர்ன்னு பார்த்தாக்கா, பெரிய தியேட்டர்னா ராஜா. ஆனா ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் பார்த்தோன்னா பாலாஜி தான். இந்த தியேட்டர்ல வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. இங்க வந்து 55லேருந்து டிக்கெட் ஆரம்பிக்குது. இந்த தியேட்டர்ல நெறைய சில்வர் ஜூப்ளி படங்கள்லாம் இருக்கு. இங்க பாருங்க. வானத்த படம் 175 நாள் ஓடியிருக்கு. முத்து நெறைய படங்கள் வந்து இங்க பயங்கரமா ஓடியிருக்கு. இந்த தியேட்டர்ல அதிகபட்சம் விஜய் படம் தான் அதிகமா எடுப்பாங்க. அஜித், விஜய் படம் வந்தா பெஸ்ட்டா வந்து பாலாஜில வந்து விஜய் படம் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க க்ரவுட் இருக்கும். 25/5/1980 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து டிடிஎஸ் சவுண்ட் தான். டால்பி அட்மாஸ்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அது காத கிழிக்கும். இது வந்து கரெக்ட்டான மீடியமா இருக்கும் சவுண்டு. 2K ப்ரொஜெக்டர் தான். இங்க வந்து கரெக்ட்டா கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ வந்து சீட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். தியேட்டர் வந்து ரொம்ப பெரிய தியேட்டரு. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் படம் வந்து அட்டகாசம் நான் 2004ல பார்த்தேன். அதுக்கப்புறம் போக்கிரி நெறைய படம் பார்த்துருக்கேன். போக்கிரிலாம் கைய கீச்சிக்கிட்டு வந்து பார்த்துருக்கோம். ரத்தம் வந்து அந்த அளவுக்கு பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஹேப்பியா இருக்கும். ஸோ ஓகே, கண்டிப்பா பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா பாலாஜி தியேட்டர் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.